ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். அப்பொழுது எப்தா தன் சகோதரரை விட்டு ஓடிப்போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷன் எப்தாவோடு கூடிக்கொண்டு அவனோடு கூட யுத்தத்திற்கு போவார்கள். அப்பொழுது எப்தா தன் சகோதரை விட்டு ஓடிப்போயின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்தா ஒரு அந்நிய ஸ்திரியின் மகன் என்று சொல்லி அவனுடைய குடும்பத்தார் அவனை துரத்தி விடுகிறார்கள். உனக்கு எந்த ஒரு சுதந்திரமும் கிடையாது என்று சொல்லி இவன் துரத்தப்படுகிறான். இன்னொரு இடத்தில் போகிறான். ஆனால் அவன் பராக்கிரமசாலியா இருக்கிறான். ஆனால் அவர்கள் விரோதமாய் பேசுறத துரத்தினதெல்லாம் வைத்தபடி சோர்ந்து போய் உட்காரவில்லை. மாறாக எப்தா யுத்தத்திற்கு போய் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டான். அது நியாயாதிபதிகள் ஆண்டு கொண்டிருந்த காலம் அது. அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாய் அம்மோன் புத்திரர்கள் யுத்தத்துக்கு வருகிறார்கள். அந்த அவர்களை எதிர்த்து நிற்க இவர்களால் முடியவில்லை. அப்பொழுது எப்தா தேவைப்படுகிறது. பாருங்கள், சூழ்நிலை எப்படி சாதகமாய் மாறுகிறது. உடனே இஸ்ரேல் மூப்பர்கள் தலைவர்களா வந்து எப்தா கிட்ட வராங்க. நீ வாப்பா, நீ தான் பராக்கிரமசாலி, யுத்தத்தை நடத்தணும்னா சொல்ற, நீ தான் எங்களை துரத்தி விட்டீங்க, அப்படி பண்ணீங்க அப்படி பண்ணா, இல்லப்பா நீ தான் எல்லாம் செய்யணும்னு சொல்லும் பொழுது சூழ்நிலை எப்படி மாறுகிறது. அவன் அந்த நிந்தை, அந்த துரத்தி விட காரியங்கள் எல்லாம் பார்த்து சோர்ந்து போய் ஒருவேளை ஏதோ பொழப்ப நடத்துவோண்டு போயிருந்தா ஒண்ணுமே சாதித்திருக்க முடியாது. அதை பெரிதுபடுத்தாமல் அதை சாதகமாய் மாற்றிக்கொண்டு எல்லாவற்றையும் சாதிக்கிறவனாய் மாறிவிட்டான். அதே நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம் சொல்கிறது. அப்பொழுது எப்தா கீலேயாத்தின் மூப்பரோடு கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதியுமாக வைத்தார்கள். எப்தா தன் காரியங்கள் எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சன்னதியில் சொன்னான். பாருங்கள், ஒன்னுக்கும் உதவாதவன் தூக்கி போட்டாங்க. அவன் தான் அங்க தலைவனா மாறுறான். ஆண்டவரால் எல்லாம் கூடும். இந்த எப்தா செய்த ஒரு முக்கியமான காரியம், தன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டுடைய சமூகத்துல போய் சொல்றான். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேகர் நம்மளை பரிகாசம் பண்ணும் பொழுது, நிந்தனையாய் பேசும் பொழுது, வேற தகாத வார்த்தைகளை பயன்படுத்தும் போது, தகாத காரியங்கள் விரோதமா செய்யும்போது சோர்ந்து போய்விட்டோம்னா நம்ம சாதிக்க முடியாது. சோதனையில மூழ்கி போய்விடுவோம். ஒரு எஜமான் கழுதை வண்ட வளர்த்தான். வேற நிறைய வேலைக்காரர்கள் உண்டு. அது நன்றாக பயன்பட்டது. அதுக்கு வயதாகி விட்டது. அதனால பொதியை சுமக்க முடியல, வேலை செய்ய முடியல. சரி, இந்த கழுதையை நீ கழட்டி விட்டுலான்னு சொல்லி அவன் திட்டம் போட்டு தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டேப்பா, அதை காட்டுக்குள்ள தள்ளி கூட்டிட்டு போய் வெளியே போய் ஒரு குழியை தோண்டி அதில் போட்டு மண்ணை போட்டு இந்த கழுதையை மூடிட்டு வந்துருன்னு சொல்லிட்டான். நேராக அந்த கழுதையை கூட்டிட்டு போறான். ஒரு கடங்கு பெரிய குழியை வெட்டுறான். கழுதையை உள்ள தள்ளி விட்டுட்டு அவன் மண்ணை போடலான்னு போவான். கழுதை ட்ரை பண்ணது அந்த குழியை விட்டு வெளியே வர முடியல. அந்த கழுதைக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா என்ன பண்றான், மண் அள்ளி உள்ள போட்டுட்டே இருக்கிறான். போட்டு 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 கொஞ்சம் மண்ணு அந்த குழி நிரம்புறது பார்த்தா திருப்பி எட்டி பார்க்கறான். அங்க கழுதை மண்ணுக்குள்ள முங்கி இருக்குன்னு பார்த்தா கழுதை அந்த மண்ணுக்கு மேல நிக்குது. அப்படி பார்த்தா இன்னும் கொஞ்சம் போட்டான். கழுதை வெளியே வந்து பாட்டு காட்டுக்குள்ள ஓடி போயிடுச்சுது. என்ன கழுதை எதுவும் அப்படி மேஜிக் பண்ணிச்சா? இல்லவே இல்லை. கழுதை என்ன பண்ணிச்சது, ஒரு பக்கெட் மண்ணை தூக்கி போட்டான்னா அந்த மண் கழுது மேல விழுந்தோட ஒரு அப்படியே உதறிட்டு அந்த மண்ணுக்கு மேல ஏறி நின்றுடுமா. அடுத்த அள்ளி போடும்போது அதே மாதிரி உதறிட்டு மண்ணு குழியில வில வில அந்த மண் தன்மையில ஒட்ட விடாம அது என்ன பண்ணுது, அதை அத்தனை உதறிட்டு அந்த மண்ணுக்கு மேல காலை வச்சு மேல மேல வந்ததுனால கழுதையும் மேல வந்துருச்சுது. குழி நிரம்பிச்சு கழுதை வெளியே போயிடுச்சுது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக குப்பைகள் விழுகிறது. பல விதத்துல நாம் அதை அப்படியே உதறாம வைத்திருக்கு போமானால் மூழ்கி விடுவோம். அவ்வளவுதான், முடிஞ்சிடும். ஆனால் அவையில உதறி போட்டுட்டா அது நம்ம கால் கீழே போயிடும். நம்ம அது மேல நின்று நம்ம அதை ஈஸியா மேற்கொண்டு தொடர்ந்து நம்முடைய ஓட்டத்தை ஓட முடியும். இந்த சிந்தனை தான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு. பாடுகள் உண்டு, சவால்கள் உண்டு, நிந்தனைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, விரோதமாய் காரியங்கள் எழும்பினாலும் அதை சாதகமாய் மாற்றி கொடுக்கிற ஆண்டவர் நமக்கு உண்டு. நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, சூழ்நிலையை மாற்றுகிறவர், வெட்கத்திற்கு பதிலாக 2 பலனை கொடுக்கிறவர், நிந்தனைகளை மாற்றுகிறவர். அப்பா, இந்த நாளிலும் கூட நீ நீதியின் தேவனாய் நிந்தனைகளை மாற்றி தொடர்ந்து நீ நியாயம் செய்கிற தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை பல விதத்திலே சோர்ந்து போய் துரத்தப்பட்டு கைவிடப்பட்டு ஏமாற்றப்பட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கலாய்த்து கொண்டிருந்து ஒருவர்கள் இழிவாய் பேசின வார்த்தைகளே நினைத்து புண்பட்டு போய் அப்படியே புலம்பிக் கொண்டிருக்கிறத விட்டுட்டு அதை உதறிட்டு வெளியே வர உதவி செய்யுங்க. கிருபை பாராட்டுங்க. எப்தாவை எடுத்து பயன்படுத்துனீங்கப்பா. எங்களுடைய தேவனா நீர் இருக்கிறேன். செய்வதற்காக நன்றி, நடத்துவதற்காக நன்றி. துதிகனமையும் எல்லாமுக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நிந்தனைகள் போராட்டம் வந்தாலும் நீதியின் தேவன் தாங்குவார். அதனால சந்தோஷமாய் எல்லா அலைகளை எல்லாம் தாண்டுபடியான பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.